சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 11ஆம் தேதி 2025 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஐகாசி மாதம் 28ஆம் திருநாள். மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத சந்தோஷம், சம்பந்தமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு நல்ல விஷயம் வர்றது, தொலைந்து போய்விட்டது, காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமா முடியறது. இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் பிங்க். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், விட்டு கொடுக்கக்கூடிய பிராப்தம், மன சந்தோஷம் எல்லாமே இருக்கும். கொடுக்கல் வாங்கலாம் 2 நாள் பணம் வராதுன்னு நினைச்ச விஷயங்கள்லாம் டப்பு டப்புன்னு வரும். நிறைய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஆனந்தத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்க். மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. அதே ரொம்ப முக்கியமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். எல்லா எண்ணங்களும் நமக்கு சாதகமாக முடியும். பொறாமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனிமேல் இருக்காது. மிகப்பெரிய சந்தோஷம், அபாரமான மேன்மை, திருப்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த அவர்களுக்கு மன சந்தோஷம், இனிமை, ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நிவர்த்தி ஆறுது. மெயினா குழந்தைகளுடைய ஹெல்த் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான்றும் பிங்க். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதனால பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள் நமக்கு சாதகமாக மாறக்கூடிய நாட்கள். திடீர் பண வரவுகளும் எதிர்பாராத ஒரு சந்தோஷமும் காணக்கூடிய அற்புதமான. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் பிங்க். கன்னி ராசி இல்லை கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாளை கருதலாம். வயிறு உபாதைகள், மனசஞ்சலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஆர்டரு, ஆஃபரு, நல்ல செய்தி இதெல்லாம் கண்டிப்பா தேடி வரும். அதே மாதிரி ஒரு பயணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நிலா வெளிச்சத்துல நின்று ஒரு விஷயத்த முடிப்பீங்க. இது பெரிய ஏற்றத்தையும் அபாரமான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் பிங்க். எந்த விஷயத்தையுமே உங்களால ஈஸியா எடுத்து ஜெயிக்க முடியும். பொறுமையாக நின்று ஜெயிக்க முடியும். அபாரமான சக்சஸ், புதிய விஷயங்கள் கையாளக்கூடிய சக்தி ரொம்ப சாதகமாக மாறும். உங்க பேச்சு ஃபர்ஸ்ட் எதிராக இருந்த மாதிரி இருந்தாலும் லாஸ்ட்ல நமக்கு சாதகமா முடியக்கூடிய நல்ல பெரிய ஒரு கனமான பண வரவு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் பிங்க். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
அபாரமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. பொறுமையாக இருந்து எந்த காரியத்தையும் செய்யலாம். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா கையாளலாம். நிறைய சந்தோஷத்தையும் அபாரமான திருப்தியையும் காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு பிங்க் கலர். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களினால் சந்தோஷம் உண்டு. அலைச்சல்கள் ஒரு சில இடங்கள்ல நமக்கு சாதகமா மாறும். வேற ஊருக்கு போறது அது நமக்கு சாதகமாக இருப்பது. சின்ன சின்ன டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் அது மேனேஜர் தான் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் பிங்க் கலர். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம், அபாரமான திருப்தி, முதன்மையாக நின்று ஒரு காரியத்தை செய்ப்பது, மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். என்ன பிளான் பண்றீங்களோ அது நடக்கும். கொஞ்சம் தடை தாமதங்களோ நடக்கும். நல்லபடியா முடிச்சு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரராகவ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள். கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு வேலையில சின்ன சின்ன அலைச்சல் டென்ஷன் இருந்தாலும் நமக்கு சாதகமா வேலை முடியும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்த இந்த நாள் நீங்க பண்ண போறீங்க, அது கண்டிப்பா ஜெயிக்கும். அமோகமான நாள். எமோஷன் இல்லாம இருப்பீங்க. கொஞ்சம் கூட கொஞ்சமாவது பரிதாபம் பார்க்கணும். எம்பத்தி இதெல்லாம் பார்க்கக்கூடிய நாளா இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் கிரீன். மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி, நம்பிக்கை. இன்னொன்னு, எந்த விஷயமே நம்ம வெளியூர்ல இருந்தோ வெளிநாட்டுல இருந்தோ வர வேண்டி இருந்ததுன்னா கண்டிப்பா அது நல்ல செய்தியாகவே வரும். நீங்க எதிர்பார்க்கறதோட எல்லாமே பாசிட்டிவாவே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோகுலகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆனர் பிங்க். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.